என்னடா இவ்வளோ மாம்பழம் வச்சிருக்காளோ இதை வியாபாரம் பண்ண போகிறாலும் நினைக்காதீங்க. வியாபாரத்துக்குலாம் இல்லை, வீட்டுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். வருஷம் நம்ம வீட்டில் இதே மாதிரி நிறைய மாம்பழம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாம்பழமே இல்லை. வந்த மாம்பழத்தெல்லாம் கூட நாங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டே இருந்தனால ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி மாம்பழம் வந்திருக்கணும், வரல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளி சீசன். ஒரு வருஷம் மாங்காய் காய்க்கும், ஒரு வருஷம் புளி காய்க்கும். இந்த வருஷம் வந்து புளி காய்ச்சிருக்கு. இது வந்து நீலம்பழம். நாங்கள் வீட்டில் அதிகமாக மாம்பழமே நம்ம இந்த வருஷம் சாப்பிடல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க டெய்லி பேசிகிட்டு இருப்போம். அதை ஒரு 2 3 நாளாக அந்த டாக் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ ஒருத்தங்க வந்து வீட்டில் உள்ள மாம்பழம், அவங்க தோட்டத்தில் உள்ள மாம்பழம் இருக்குது, 1 கிலோ 20 ரூபா வேணுமான்னு கேட்டாங்க. சரி வாங்கிக்கலான்னு கேட்டோம். 10 அவங்க 20 கிலோ இருக்குது வேணுமான்னு கேட்டாங்க. நம்ம 10 கிலோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோ மட்டும் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வந்து உள்ள வண்டு இருக்குது, அதனால இதுக்கு வந்து மருந்து அடிக்கல, அதனால தான் வண்டு இருக்குது. மருந்து அடிக்காத சுத்தமான மாம்பழம். நம்ம வந்து 10 கிலோ கேட்டோம், அவங்க வந்து 14 கிலோ கொடுத்துட்டு 10 கிலோக்குள்ளே காசு மட்டும் வாங்கியிருக்காங்க. 1 கிலோவுடைய ரேட் அப்படி பார்த்தா 14 ரூபா 50 பைசா அந்த மாதிரி தான் வருது. உங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கமெண்ட்